ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. இன்றைக்கி நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்த ஆர்டர் இது 2 டயர் கேக்கு. லாஸ்ட் இயர் November 4 அன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் எனக்கு அந்த டேட்டு, பாப்பாவோட நேம், அது எல்லாமே எதுவுமே எனக்கு மறக்கவே இல்லை. 2 டயர் கேக்னாவே பொதுவாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கும். அதுவும் பேக்கிங் பண்ண ஸ்டார்டிங்லலாம் நிறைய எனக்கு 2 டயர் கேக் தான் ஆர்டர் வந்தது. இப்போ சடனாக இந்த வீடியோ பார்த்தேன், இது நம்ம போஸ்ட் பண்ணவே இல்லையே, அப்போவே நம்ம இந்த அளவுக்கு கேக்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதை நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 2 டயர் கேக் பண்ணும்போது மேலே லேயர் வந்து வைக்கும்போது பயங்கரமாக ஷிவரிங்காக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும், கரெக்டாக வைக்கணும், ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கணும்னு இருக்குமே தவிர அந்த பயம்லாம் இருக்காது. நம்ம எதுவுமே ஆகாத மாதிரி ஸ்டாக் பண்ணி தான் நம்ம சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துருப்போம். இருந்தாலுமே அந்த பயம் வந்துடும். ஒரு பொண்ணுக்கு எப்படி அலங்கரித்து மேக்கப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கேக்குமே ஒரு ஆர்ட் மாதிரி தான். ரொம்ப அது அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணணும் தான் ஒரு பேக்கர்ஸுமே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஒயிட் ஃபாரஸ்ட்டில் பாப்பாவோட ட்ரெஸ் அண்ட் க்ரீம் கலருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ்லாம், ஐஸ் கேக்ஸ் உங்களுக்குலாம் வேணும்னா சேலமில் இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் கூலாக ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். க்ரீம்லெஸ் கேக்ஸ்லாம் நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.